நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ கிளாஸான மாஸான ரிஷப ராசி நேயர்களுக்காக 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு முதல்லையே ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். 2026 வருஷம் இது உங்கள் வருஷம். ராஜாதி ராஜ குலோத்தங்கன்னு சொல்கிற மாதிரி பல கிரகங்கள் உங்களுக்கு ராஜ யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க காத்திட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு கிரகம் அவர் நினைச்சா ஏழரை ஆக்குவார், நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்குவார். அதுதான் சனி பகவான். 2026 சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறா தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 2026 ஹீரோ லாபச்சனி. முதல்லையே டாப் விஷயத்தை பேசிடுவோம். 2026 வருஷம் முழுக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். ஜோதிடத்திலேயே இது ஒரு ஆல் டைம் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட், லாபச்சனின்னு சொல்லுவாங்க. இதன் அர்த்தம் என்ன? தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் கை வச்ச காரியம் எல்லாம் ஜெயமாக போகுது. கடந்த சில வருஷங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், போட்ட உழைப்பு எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா காசு கூரையை பிச்சுக்கிட்டு சும்மா கொட்டுன்னு கொட்ட போகுது. இந்த வருஷம்தான் உங்கள் ராசிக்கு பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் மல்ல மாதிரி குவிய போகுது. புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், கடன் எல்லாம் அடைக்கணும்னு உங்கள் மனசில் என்னென்னலாம் பெரிய கனவுகள் இருந்துச்சோ அது அத்தனையும் இந்த 2026 சனி பகவான் நடத்தி வைப்பார். உங்களோட மூத்த சகோதரன் மற்றும் மூத்த சகோதரி வழியில் பெரிய உதவியும் லாபங்களும் கிடைக்க போகுது. சுருக்கமாக சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு தடாலடி ஜாக்பாட் கொடுக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், வர்ற வாய்ப்பை சரியாக பிடிச்சுக்கணும். அடுத்ததா நிழல் கிரகமான ராகு பகவான். ராகு வருஷம் பூரா உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது ஒரு பவர்ஃபுல்லான இடம். சிறந்த நிர்வாக திறமையும் ஆளுமை திறனும் இயற்கையாகவே இதெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போறார். எந்த மாதிரி சவால்கள் வந்தாலும் சரி, தில்லா அதை எதிர்கொண்டு தடைகளை தாண்டி வெற்றி பெறும் மனோதிடம் அதிகமாக இருக்கும். ராகு 10இல் வந்தால் வேலையில் கிடுகிடுன்னு மாற்றம் வரும். பம்பரம் மாதிரி சுழண்டு வேலை பார்க்க போறீங்க. சின்ன பதவியில் இருந்தவங்களுக்கு திடீர்னு பெரிய பொறுப்பு, பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைக்க போகுது. உங்கள் ஸ்டேட்டஸ் உயர போகுது. தொழில் ரீதியாக பெரும் புகழையும் அந்தஸ்தையும் அடைய போறீங்க. குறுகிய காலத்திலே திடீர் பதவி உயர்வு அல்லது அபரிமிதமான வளர்ச்சியை அடைய போறீங்க. அரசியல், சினிமா, மீடியா போன்ற பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் பாப்புலர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. வெளிநாட்டு யோகம். ராகுனாலே அந்நிய நாடு, அந்நிய மொழி. அதனால் அயல்நாட்டில் ஜாப் தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை, ஃபாரின் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம், இதெல்லாம் ராகு அள்ளி கொடுப்பார். ஐடி துறை, கம்ப்யூட்டர், இன்ஜினியரிங் மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உச்சமான நேரம். 10இல் ராகு இருக்கும்போது ஃபாரின் போனால் பிஸ்னஸில், ஜாப்பில் கொடி கட்டி பறப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் 10இல் ராகு இருக்கும்போது ஃபாரின் போனவங்க பல நாடுகளில் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே வெல் செட்டில்டு. ஃபாரின் போய் தான் கலக்குவாங்க. ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, ராகு வேகமான கிரகம். அதனால் வேலையில் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயம் உங்கள் பேர் புகழை கண்டு பொறாமப்படுறவங்க, ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் 11ல் லாபச்சனி இருக்கிறதால அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுத்தால் தடுப்பார் உண்டோ? அதனால் கவலையே பட வேணாம். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கேது. ராகு 10இல் இருந்தால் கேது ஆட்டோமேட்டிக்காக 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் இருப்பார். 4ஆம் வீடுங்கிறது வண்டி, வாகனம், நிலம், வீடு, சொத்து, சுகம், உயர் கல்வி, உயர் பதவி மற்றும் 4ஆம் இடம் என்பது மாதஸ்தானம். தாயையும் தாய் வழி உறவுகளையும் குறிக்கும் இடம். ரகசிய வாழ்க்கையை குறிக்கும் இடம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸை குறிக்கும் இடம். மன நிம்மதியை குறிக்கும் இடம். மேலும் ஒழுக்கத்தை குறிக்கும் இடம். ஸோ இங்கே கேது வர்றது தான் இந்த வருஷத்தோட ஒரே ஒரு மைனர் நெகட்டிவ். சரி, இதனால் என்ன பலன் உண்டாகும் அப்படின்னா, வண்டி, வாகனம், நிலம், வீடு, சொத்துக்கள் வாங்குவதில், விற்பதில் தடை அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படலாம். அல்லது அவை இருந்தும் அவற்றால் முழுமையான சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன ரிப்பேர் வச்சு செலவுகள் வந்து போகும்.
வீடு நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் பத்திரத்தை 100 தடவை செக் பண்ணணும். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் என்பதால கேது 4இல் இருக்கும்போது உலகில் சார்ந்த சுகங்களில் கேது ஒருவித திருப்தியின்மையை கொடுப்பார். கேது ஒரு பற்றற்ற கிரகம். அதனால நீங்க வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசுல குழப்பம் உண்டாகும். உங்க முழு கவனமும் லட்சியமும் வெளி உலகம், தொழில், புகழ் மற்றும் சமூக அந்தஸ்து இதை நோக்கியே இருக்கும். அதனால வீடு, குடும்ப உறவுகள் மேல அமைதி சார்ந்த விஷயங்களில் இயல்பாகவே நாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தாயை பிரிந்து வாழும் சூழல் ஏற்படலாம். கேது 4இல் இருந்தால் பிறந்த ஊரை விட்டோ அல்லது தாய்நாட்டை விட்டோ வெகு தொலைவில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் யோகத்தை கேது தருவார். அடிக்கடி வீடு மாறும் சூழல் ஏற்படலாம். சொந்த வீட்டிலே வசித்தாலும் ஒரு விதமான அமைதியின்மையை அல்லது தனிமையை உணர்வீங்க. வீட்டில் எல்லோருடனும் முழுமையாக ஒன்றி இருக்க முடியாத நிலை உண்டாகும். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. அம்மாவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். தனிமையை விரும்புவாங்க. அம்மாவுக்கு சுகர், பிபி இருந்தால் வேலைக்கு சாப்பிடணும், உடம்பை ரொம்ப பார்த்துக்கணும். அதுவும் அம்மாவோட தலையில் சுகர், பிபி ஏறிடாமல் பார்த்துக்குவாங்க. அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. 4இல் கேது இருந்தால் ஆன்மீகம், தியானம், யோகா மற்றும் ஞான தேடலில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஆன்மீக சிந்தனைகள் ஆழமாக இருக்கும். 4இல் கேது இருப்பது சில சமயங்களில் கல்லூரி படிப்பில் ஒரு பிரேக் ஆகலாம். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வருஷம் படிப்பை நிறுத்துவது அல்லது படிக்கிற கோர்ஸ் பிடிக்காம வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்களின் தீவிரம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். சரி, இப்போ சுப கிரகமான குரு பகவானுக்கு வருவோம். குருவின் டபுள் டமாக்கா ஆட்டம். குரு பகவான் 2026இல் 2 விதமான பலன்களை தரப்போகிறார். வருஷத்தோட முதல் பாதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் இருக்கார். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குறிக்கும். ஆரம்ப கல்வி, ஞாபக சக்தி, நெருங்கிய மனிதர்களை குறிக்கும். சரி, இதோட பலன் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு என்பது மிதுனம். மிதுனம் என்பது புதனின் வீடு. குருவும் புதனும் ஜோதிட ரீதியாக பகை கிரகங்கள். எனவே குரு தனது பகை வீடான மிதுனத்தில் அமர்வது சில கலவையான பலன்களையே தரும். குரு நட்பாவோ ஆட்சி உச்சமாவோ இருந்தால் மேலே சொன்ன ஆதிபத்தியங்கள் அனைத்தும் பக்காவாக இருக்கும். சுப பலன்களை வாரி வழங்குவார். ஆனால் குரு பகவான் பகை வீட்டில் அல்லவா இருக்கார். அதனால் தனம், காசு, பணம் வருவதில் கொஞ்சம் தடை ஏற்படும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. நியாய தர்மத்தை மீறி நடப்பீங்க. உங்களோட எண்ணங்களை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாது. நகை, ஆபரணம் வாங்க நினைச்சா இப்போ வாங்க முடியாமல் தாமதமாகும். ரிஷபராசிக்கு குரு 8 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி. 8ஆம் இடம் என்பது தடை, தாமதத்தை குறிக்கும். 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கும். எனவே இந்த 2 ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் 2ஆம் வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பகை பெற்று அமர்வதால பணம் சம்பாதிப்பதில், பணவரவில் சில தடை, தாமதம் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய திடீர் செலவுகள் ஏற்படும். குடும்பத்திற்காக எதிர்பாராத விஷயங்களுக்காக பணம் அதிகம் செலவழிக்க நேரிடும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க காலதாமதம் ஆகலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் லேட் ஆகலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பதில் லேட் ஆகலாம். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது குழப்பங்கள் வந்து நீங்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்ச காலம் பிரிந்து இருக்கவும் நேரிடலாம். 2ஆம் வீடு பணத்தை குறிக்கும். இங்கே குரு பகையாக இருக்கிறதால சனியும் ராகுவும் சேர்ந்து கொடுக்குற பணத்தை பேங்க்ல சேவ் பண்ண முடியாமல் பணம் பல வழிகளில் கரையும். 2ஆம் வீடு என்பது வாக்குஸ்தானம். அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சவால்களும் தடைகளும் இருக்கலாம். சில சமயம் பேச்சில் தடுமாற்றம் இருக்கலாம் அல்லது தெளிவாக பேச முடியாத நிலை ஏற்படலாம். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. நீங்கள் சொன்னால் அது இழுபறியாகும். அதுக்காக ரிஷபராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க. குரு பகவான் எங்கு அமர்ந்தாலும் அவரின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. 2ஆம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் தனது சுப பார்வையால் 6, 8 மற்றும் 10ஆம் இடங்களை பார்ப்பார். குருவின் 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழுகிறது. கடன், நோய், எதிரிகள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். நோய் வந்தாலும் அது விரைவில் குணமாகும். கடன் வாங்க நேர்ந்தாலும் அதை திருப்பி செலுத்தும் வழியும் பிறக்கும். குருவின் 7ஆம் பார்வை 8ஆம் வீட்டின் மீது.
குரு தனது சொந்த வீடான 8ஆம் இடத்தை பார்ப்பது ஆயுள் பலத்தை அதிகரிக்கும். இதனால உயில், இன்சூரன்ஸ் அல்லது எதிர்பாராத வழிகளில் திடீர் பண வரவு கிடைக்கும். குருவின் 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டின் மீது. உத்தியோகஸ்தானத்தை குரு பார்ப்பதால ஸ்டாண்டர்டான வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். 2ஆம் வீடு நாக்கு, பல்லு மற்றும் வலது கண்ணை குறிப்பதால நாக்கு, பல், கண் சம்பந்தப்பட்ட சிறு சிறு கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு. சுருக்கமாக சொன்னால் இந்த அமைப்பு பணத்தை சேமிப்பதில் சிக்கலையும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் வாக்குவாதத்தையும் தரக்கூடும். ஆனால் குருவின் பார்வையால் தொழில், ஆயுள் மற்றும் எதிரிகளை வெல்லும் திறன் ஆகியவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்தது குருவின் செகண்ட் ஹாஃப், அதாவது ஜூன் டு டிசம்பர் 2026. உங்களோட முயற்சியும் மெகா லாபமும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். 3ஆம் வீடுங்கிறது முயற்சி, தைரியம், வீரியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அடடா, 3ல குருவான்னு யோசிக்காதீங்க. இங்கே தான் சூப்பர் ட்விஸ்டே இருக்குது. குரு எங்கே இருக்கிறாருங்கிறத விட எங்கே பார்க்குறாருங்கிறது தான் முக்கியமே. குரு தன்னோட 7ஆம் பார்வையால் உங்கள் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்பா வழியில் நன்மை, பூர்வீக சொத்து, சிக்கல் தீருதல், உயர்கல்வி யோகம் இதெல்லாம் கிடைக்க போகுது. குருவின் 9ஆம் பார்வை இதுதான் 2026 மெகா ஜாக்பாட். குரு தன்னோட 9ஆம் பார்வையால் உங்கள் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். ஏற்கனவே 11ல் யார் இருக்கா? நம்ம ஹீரோ லாபச்சனி. ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி அண்டு கர்மாதிபதி. அதனால் இப்போ சனியும் லாபத்தை கொடுக்கிறார். குருவும் அந்த லாப வீட்டை பார்க்குறார். இப்போ சனியும் லாபத்தை கொடுக்க போகிறாரு, குருவும் அந்த லாப வீட்டை பார்க்க போகிறார். இதுக்கு குரு சனி பார்வை யோகம்னு பேர். இதனால் என்ன ஆகும்? கொடுப்பது கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். சனி பகவான் 100 ரூபாய் கொடுக்க நினைச்சா குரு பகவான் அது 1000 ரூபாயை மாற்றி கொடுப்பார். இதனால தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டாக போகுது. பெரும் லாபம், பெரும் புகழ் எல்லாமே இந்த செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2026 ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்? நிதி கோல்டன் பீரியட். பணத்துக்கு பஞ்சமே இல்லை. உங்கள் பேங்க் பேலன்ஸ் கிடுகிடுன்னு உயரப்போகுது. தொழில் அசுர வளர்ச்சி, பதவி உயர்வு, ஆனால் வேலைப்பளுவும் கூடவே இருக்கும். திருமணம் முதல் பாதி கல்யாணம், குழந்தை பாக்கியத்துக்கு மிகச்சிறந்தது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் நாளில் கேது இருக்கிறதால மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க. அம்மாவின் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. சுருக்கமாக சொன்ன ரிஷபராசி அன்பர்களே, 2026 வருஷம் உங்களுக்காகவே செதுக்கப்பட்ட வருஷம். லாபச்சனி அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. ராகு பகவான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போக போறார். குரு பகவான் அந்த லாபத்தை இரட்டிப்பாக்கி குடும்பத்தையும் சந்தோஷமாக்க போறார். ஆனால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நாளில் இருக்கும் கேதுவால் வர்ற மனக்குழப்பத்தை மட்டும் தூக்கி போட்டுட்டு வர்ற வாய்ப்புகளை பிடிச்சிட்டிங்கன்னா 2026 டாப் ஸ்டார் நீங்கள் தான். அடிச்சு தூள் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.